வார்த்தைக்கு விரோதமாக இருக்க எல்லா தடைகள், எல்லா பொல்லாதாவின் கிரியைகள், எல்லா குழப்பத்தின் ஆவிகள், டிஸ்ட்ராக்ட் பண்ற எல்லா கிரியைகள் இயேசு நாமத்தை விலகுவதாக இந்த வார்த்தைகள் எங்க உள்ளத்துல ஆழமாய் பதியும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் வாழ்த்துங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கீங்க? கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்னாடி சேர் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நீங்க அந்த சேர்ல வந்து உட்காரணும்னு அர்த்தம். சீக்கிரம் லேட்டா வருகிறவர்களுக்கு பின்னாடி வர சேர் இருக்கட்டும். முன்பாக வந்தவங்க முன்னாடி வாங்க. சீஃப் கெஸ்ட்லாம் முன்னாடி தான் உட்காருவாங்கல்ல, நீங்க முன்னாடி வந்து உட்காரும்படி கேட்குறேன். வாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். புதுமண தம்பதிகளை பார்க்கிறேன். ஆமென். விருந்தெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சிஸ்டர் மகேஸ்வரி அவருடைய கணவனோடு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆமென். அவர்களை நல்ல தம்பி அவர்களை இயேசு நாமத்தை வாழ்த்துகிறேன். வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. குடும்பமாக வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. ஆமென். ரேணுகா அவர்கள் குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாம், முடிவில் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராய் நம்ம இருதயங்களை திருப்பலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஐசையா 27:6. ஐசையா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென், ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்படியே வருகிறது. யாக்கோபு, அந்த யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். கர்த்தருடைய வார்த்தை, யாக்கோபு வேர் பற்றி, அவன் வேர் ஊன்றி ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை நம்பி இருக்க தேவஜனமே, கர்த்தர் உன்னை வேர் பற்றும்படியாக, வேர் ஊன்றும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமே. நீ வேர் பற்றி நீ பூத்து காய்த்து பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமேன். உன் மூலமாய் கர்த்தர் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. பலன் கொடுக்கிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது, வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான். ஆமாம். ஒரு நாள் இன்னைக்கு தள்ளாடிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறனே, என் வாழ்க்கை இப்படி இருக்கே என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது. வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான். ஆமென். இஸ்ரவேல் பூத்து மலருவான். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பூத்து மலருவாய். ஐயோ, மலர் கூட வைக்க முடியலையே. எங்க ஸ்கிரீன்ல பார்த்தா நிறைய மலர்களா இருக்கே. ஆமா, லேட் நைட் வரல எல்லாம் டெக்கரேஷன் எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. ஆமாம். பூத்து மலருவான், உலகத்தை எல்லாம் கனிகளால் நிரப்புவான். 3 காரியங்கள் அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா, வேரூன்றி நிற்பான். எல்லாம் சொல்லுங்க, வேரூன்றி நிற்பான். ஆமா, எல்லாம் சொல்லுங்க, வேரூன்றி நிற்பான். பூத்து மலருவான், கனிகளால் நிரப்புவான். ஆமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு இடைப்படுவாராக. ஆங்கிலத்தில் ரொம்ப சூப்பரா சொல்லலாம், ரூட் அண்ட் ஷூட். ரூட் ஷூட் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ரூட் ஷூட். நம்ம வீட்டில் எல்லாரும் மரங்கள்லாம், சில வீடுகளில் மரங்கள்லாம் வைத்திருப்போம், சிலர்லாம் தோட்டம் துறவெல்லாம் வைத்திருப்பீங்க. ஒரு மரம்னா அதனுடைய வேர் எவ்வளவு இருக்கும்? ஒரு மரம்னா அதனுடைய வேர் எவ்வளவு இருக்கும்? ஒரு பொதுவாக சொல்றேன், முருங்கை மரம் இல்லை தென்னை மரம், ஏதோ ஒரு மரம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்களாம் மரங்கள்லாம் வச்சிருப்பீங்க. எப்படி பாஸ்டர் தெரியும்? யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? ஒரு மரம்னா எவ்வளோ வேர் இருக்கும்? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிஃப்ட் எல்லாம் கொடுத்துடலாம். இல்லையாவது இன்னைக்கு ஒரு விருந்து இருக்குது, அந்த விருந்தில் இவங்களுக்கு ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாமுன் 2ஆ கொடுத்துடலாம். சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு முருங்கை மரம் ஒரு 10 அடி உயரத்திற்கு, இல்லை 12 அடி இல்லை 15 அடி உயரத்துக்கு ஒரு முருங்கை மரம் வளர்ந்துருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. இல்லை ஒரு தென்னை மரம் எவ்வளவு உயரம் இருக்குது? 25 அடி 30 அடி உயரங்கள்லாம் தென்னை மரங்கள், அதோட உயரங்கள்லாம் தென்னை மரங்கள் இருக்குது. எவ்வளவு உயரமா இருக்குதோ அதை விட 2 மடங்கு ஆழத்துல அதோட வேர் இருக்குமா. நம்ம மரம் பார்த்தது உறுதியான மரம் சொல்றோம். ஒரு மரம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அதனுடைய 2 மடங்கு வேர் பூமிக்குள்ள ஆழத்துல இருக்குமா. ஒரு ஆழமா இருக்கும், இல்லது பக்கத்துல விரிந்திருக்கும், வளர்ந்திருக்கும். ஒரு மரத்துடைய உயரம் அந்த மரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கணும், அவ்வளவு ஆழமா இருக்கான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மரத்தை அப்படி சிருஷ்டிச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ வேறு ஊன்றி நிற்பான். ஆமா, கர்த்தர் சொல்றாரு. இதெல்லாம் தள்ளாடிட்டு இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, நீ வேறு ஊன்றி நிற்ப. ஆமா, ஐயோ, பிசினஸ்ல, குடும்பத்துல, தொழில்ல, தனிப்பட்ட ஜீவித்துல நீங்கள் நிலையற்ற அலையர்களை போல இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ வேரூன்றி நிற்பாய். ஆமா, கர்த்தர் உன்னை வேரூன்றி நிற்க பண்ணுவார். ஆமா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ வேரூன்றி நிற்ப. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உன்னை பூத்து மலருவான். கர்த்தர் சொல்றாரு, பூத்து மலருவே. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேவ ஜனமே, இஸ்ராயேல், கர்த்தர் சொல்றார், நீ பூத்து மலருவாய், நீ கனிகளால் நிரப்புவாய். ஆமே, கர்த்தர் உன்னை கனிகளால் நிரப்ப பண்ணுவார். ஆமே. இந்த மரத்துடைய ரூட்டை குறித்து பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்ச்லர் ரூட் சொல்லுவாங்க. அது மாத்திரம் சப்போர்ட் ரூட்ஸ், மேக்ரூஸ்வாங்க, அதர் ரூட்ஸ், ஆர்ச்சிட் ரூட்ஸ் செடிகளுக்கெல்லாம் சொல்லப்படுற அந்த மாதிரி பல விதமான வேர்கள் சொல்லப்பட்டுள்ளது. அது ஒன்று உறுதியா ஆழமா நிற்கிற வேறு, சைட்ல போற வேர்கள் எப்படி என்று அந்த வேர்கள் நிற்க வைக்குது. கர்த்தருக்கு நம்ம கொடுக்க அருமை சபையாரு, தேவ ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உன்னை உறுதியா நிற்க வைப்பார். உனக்கு சைட்லலாம் சப்போர்ட் கர்த்தர் நிற்க வைப்பார். தேவன் தம்முடைய ஜனங்களை நிற்க வைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமே, வேரூன்றி நிற்பான். எல்லாம் சொல்லுங்க, வேரூன்றி நிற்பான், பூத்து மலருவான், கனிகளால் நிரப்புவான். ஆமே, ஆண்டவர் வசனம் சொல்லுது. கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே, நீ வேர் பற்றி நீ பூத்து காய்த்து பல நாள் நிரப்புவப்பா. ஆமே. அப்படி என்றால் கர்த்தர் என்ன சொல்ல வராரு? உனக்குள்ள பெருக்கம் வரும், நீ பெருக்கத்தை காண்பாய். ஆமே. அல்லேலூயா. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? எந்த கண்ணோட்டத்துல ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான்? இந்த ப்ராப்பர்சினுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, the restoration of Israel. இஸ்ரவேல் மறுபடியும் புதுப்பிக்கப்படும், இஸ்ரவேல் மறுபடியும் உயிர் பெறும். மறுபடியும் இன்றைக்கு பார்க்கிற நிலைமை இல்ல. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களை சந்திக்குமானால், கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களை சந்திக்குமானால், இப்போது இருக்கிற சூழ்நிலை, இப்போது இருக்கிற நெருக்கம், இப்போது இருக்கிற அவமானம், இப்போது இருக்கிற இல்லாமைகள் எல்லாம் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது இஸ்ரவேல் தேசம் ஒரு மோசமான நிலைமைக்குள்ள இருந்தது. யுத்தம், போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருந்தது, ஒன்றும் இல்லாம நிலைமையில் இருந்தது. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தான். என்ன சொல்றான்? ரெஸ்டோரேஷன். இஸ்ரவேலே, தேவ ஜனமே, உன் வாழ்வில் ஒரு ரெஸ்டோரேஷன், உன்னோட உயிர் மீட்சிய, ஒரு உயிர்ப்பிக்குதல, ஒரு புதுப்பித்தல கர்த்தர் உன் வாழ்வில் கொடுப்பார் என்பதை அவன் உரைத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வேரூன்ற பண்ணுவாரு, பூத்து காய்த்து பலனை கொடுக்க விரும்புவார். ஆமே, அவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்வில் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அவருடைய கரம் உங்கள் வாழ்வில் வல்லமையான கிரியைகளை செய்யும். ஆமே. அந்த ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2 முதல் 13 வசனங்கள் வாசிக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதை தான் சொல்றாரு. தம்முடைய ஜனங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. பெருக்கத்தை கொடுக்கிறாராம், உயிர் மீட்சி கொடுக்கிறாராம், உறுதியை நிற்க பண்ணுகிறாராம். ஆமே. அல்லேலூயா. இந்த பெருக்கத்தை காரியத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் யாரு? பெருக பண்ணுகிற தேவன். யாரை பெருக பண்ணுவார்? இதான் இந்த செய்தியினால பார்க்க போகிறோம். நம்ம ஆண்டவர் யாரு? பெருக பண்ணுகிற தேவன். யாரை பெருக பண்ணுவார்? எப்படி பெருக பண்ணுவார்? பெருக நாம் என்ன செய்யணும்? நாம் பெருக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது அதில் கவனிக்க வேண்டிய காரியம், நாம் பெருக முடியல, அதுக்கான காரணங்கள் என்ன? அதுக்கான தடைகள் என்ன? வேதத்துல பெருக்கத்தை அனுபவித்த கர்த்தருடைய பாத்திரங்கள் என்ன? இந்த காரியங்களை குறித்து நம்ம வேதத்துல தியானிக்க போகிறோம். ஆமே. நெருக்கமும் பெருக்கமும். என்ன பாஸ்டர், நீங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்குது, எப்ப செய்தி முடிப்பீங்க? சாயங்காலம் 5 மணி அளவில் இந்த ஆராதனை நிறைவு பெற்று
5 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் 1 மணி நேரம் எல்லாரும் முழங்காலில் நின்று திறப்பில் நின்று போராடி ஜெபித்து 7 மணிக்கு எல்லாருக்கும் விருந்து கொடுத்து அதுக்கு பிறகு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து ஜெபித்து 9 மணிக்கு இரவு அனுப்பி விடுவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க. மதியம் 2 மணிக்கு பைபிள் எக்ஸாம் இதோட கூடவே சேர்த்து வைத்து விடுவோம். அவன் ஹாப்பியா இருக்கீங்களா? என்ன பாஸ்டர் ஒரு முடிவோட தான் வந்துருக்கிறீங்களா? ஆமா, நீங்க முடிவோட தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்றாரு, தம்முடைய ஜனங்களுக்கு, யாக்கோபு என்றதுதான் கர்த்தர் இஸ்ரவேலை மாற்ற. யாக்கோபு என்பது யார் பைபிள்ல? ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு. அந்த யாக்கோபு பார்த்தா 2வது குமாரன். அவன் எத்தனாய் இருந்தான் அல்லது ஏமாற்றுகிறவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை தொட்டார். கர்த்தர் ஒரு தொடுதல் அவன் வாழ்வில மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு அவன் கர்த்தரோடு போராடி மேற்கொண்டான். ஜபத்துல போராடி மேற்கொண்ட கர்த்தரோடு பார்த்து பிடித்து கொண்டு அவன் அழுதான். ஓசியில வாசிக்கிறோம், கர்த்தரோடு போராடி அழுகிறான். ஆண்டவர் சரி நான் பொழுது விடுகிறது நான் போகட்டும் என்று சொல்லும் போது யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிச்சால் ஒழிய போக விட மாட்டேன், என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் பாதத்தை யாரு பிடிச்சுக்கிட்டாங்களோ அவங்க வாழ்வில் தான் வெற்றி, ஆசீர்வாதம், உயர்வு, மகிமை. ஆமா, நீங்க எங்க போய் அழுதாலும் உங்களுக்கு அற்புதம் நடக்காது. ஆண்டவர் பாதத்துல ஆண்டவர் பாதத்தை பிடிச்சிட்டு அழுங்க, உங்க வாழ்வில் இருக்க எல்லா துக்கத்தை கவலை எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமே, அந்த யாக்கோபு தான் சரித்திரத்தை மாற்றினார். அந்த யாக்கோபு ஆண்டவர் பாதத்தை பிடிச்சு கொண்டு அழுது கொண்டு இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுன்னு அர்த்தமா ஏமாத்துகிறவன். கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல், இஸ்ராயேல் எனப்படும். ஆமே, கர்த்தர் அவன் பேரை மாற்றினார். ஆமே, கர்த்தர் நம்ம பேரை மாற்றினார். கர்த்தர் நம்ம வாழ்வில் இதயத்தை மாற்றினாலே நம்முடைய எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமே, கர்த்தர் அந்த நாள் அவன் வாழ்வில் ஒரு தொடுதல். இந்த ஆராதனையில் இந்த வேலையில கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு தொடுதல் உங்க வாழ்வில் ஆசீர்வாதத்தை நன்மைகளை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிச்சார், அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். அந்த இஸ்ராயேல் அந்த பேருக்கு அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் அர்த்தம் என்ன? போன வாரத்தில் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க. இஸ்ரவேல் வேறு பிரிக்கப்பட்டவன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் அவனை பிரபுவாய் கர்த்தர் மாற்றினார். ஆமே, அல்லேலூயா. எத்தனை ஏமாற்றுவனா இருந்தான கர்த்தர் ஆசீர்வாத பாத்திரமாய் அவனை மாற்றினார். அந்த இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் இந்த நாள் முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். யாக்கோபே, வாழ்வில் ஆசீர்வாதத்தை காண்பாய். ஆமே, நான் உன்னுடைய தகப்பனாய் ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் தேவன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. யாக்கோபு பிரயாணப்பட்டு பதான் அராமுக்கு நேராக, பதான் அராமில் அவன் புறப்பட்டு போகிறான். அவன் போகும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனை சந்திக்கிறது. ஆதியாகமம் 20 வாசிக்கும் போது அவன் வழியில் பிரயாணப்பட்டு போகிறான். ஒரு கல்லை வைத்து அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். பெத்தேல், பெத்தேல் என்ற ஒரு இடம். அப்படி என்றால் ஏல் பெத்தேல் சொல்லுவாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னாக்கா, ஏல்லாம் தேவனை குறிக்கிறது. பெத் என்பது வீடு. அவன் கல்லை வச்சு அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிறான். முதல்ல அந்த இடத்துக்கு லூசுன்னு பேரு. கர்த்தர் சொப்பனத்தில் அவனோடு பேசுகிறார். சொப்பனத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனை சந்திக்கிறது. கனவுல கர்த்தர் பேசுறார். ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுவாரு? சொப்பனத்துல, தரிசனத்துல, ஜெபம் பண்ணும் போது, வேத வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். காதல மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுறாரு? யாக்கோபே, உன் முற்பிதாக்களின் தேவன். ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். பரலோகத்திலிருந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது. அந்த நுனி பூமி தொட்டு இருக்கிறது. இன்னொரு நுனி பரலோகத்தை தொட்டு இருக்கிறது. அதில் தேவதூதல் ஏறுகிறது இறங்குறதை அவன் காண்கிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறான். உன் முற்பிதாக்களின் தேவன் நான் தான். நீ படுத்திருக்கிற தேசத்தை உனக்கு வாக்களித்தேன். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் இடம் கொண்டு பெருகுவாய். எல்லாம் சொல்லுங்க, பெருகுவாய். கர்த்தரோட வார்த்தை அவனை சந்தித்தது. அந்த வசனத்தை ஆதாரமா வைத்து தான் NEWS அப்படின்னு என்ன அர்த்தம்? நியூஸ், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் என்ற நியூஸ் என்ற வார்த்தையை அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. திசைகளை அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க.
கர்த்தர் நீ பரம்புவாய், நீ பெருகுவாய் என்ற கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். ஆமென். அந்த யாக்கோபு கொடுத்தா கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பூத்து காய்த்து பல நாள் நிரப்பு நாட்கள் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மை கொடுக்க விரும்புகிறார். அவன் ஆண்டவர் பார்த்து பிடிச்சு அழுதான். கர்த்தர் அவனை விடலை, அவனை கைவிடவே இல்லை. கர்த்தர் அவன் மேல் கரிசனையாய் இருந்தார். கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். வல்லமையான கிரியைகளை செய்தார். அந்த யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாக்கோபுன்ற பேர் அதிகமாக வராது. எப்போ கர்த்தர் பெயர் மாற்றினதுக்கு பிறகு இஸ்ராயேல், இஸ்ரவேல், இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். அந்த இஸ்ரவேலை கர்த்தர் எப்படி பிளஸ் பண்ணார், அவன் வாழ்வில் எப்படி உயர்வு வந்தது, அவன் வாழ்வில் வந்த நெருக்கம். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் நெருக்கம் வந்திருக்கலாம். அந்த நெருக்கத்தை கர்த்தர் பெருக்கமாக மாற்ற வல்லவர். எல்லாம் சொல்லுங்க, நெருக்கம் அது பெருக்கமாய் மாறும். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நெருக்கம். நெருக்கம்னா என்ன? பணம் இல்லாத நெருக்கம், வசதி இல்லாத நெருக்கம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத நெருக்கம், குழந்தை பாக்கி இல்லாத மனசில் நெருக்கம், நம்ம குடும்பத்தில் உறவினர் சொந்த பந்தங்கள் சொல்லுகிற வார்த்தைகளால் வருகிற நெருக்கம், அவமான நிந்தையினால் வருகிற நெருக்கம், வாடகை வீட்டில் வருகிறனால வருகிற நெருக்கம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் தொழிலில் வருகிற நெருக்கம், சிந்தையில் வருகிற நெருக்கம், பலவிதமான நெருக்கத்தின் நடுவில், கண்ணீரின் நடுவில் ஆண்டவர் பார்த்து பிடிச்சு கொண்டு கண்ணீரோடு, அழுகையோடு, வேதனையோடு உங்கள் வாழ்க்கை நீங்கள் கடத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உன்னுடைய நெருக்கத்தை நான் பெருக்கமாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். யாக்கோபே நீ வேறு ஊன்றுவாய், யாக்கோபே நீ பூத்து குலுங்குவாய், நீ காய்த்து கனி கொடுப்பாய் என்ற தீர்க்கதரிசன வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்கள் வாழ்வில் விதைக்கிறேன். ஆமென். நீ பூத்து காய்த்து கனி கொடுப்பாய். பக்கத்தில் பார்த்து கையை எப்படி சொல்லுங்க, நீங்க பூத்து காய்த்து கனி கொடுப்பீங்க. சொல்லுங்க, நீங்கள் பூத்து காய்த்து கனி கொடுப்பீங்க. ஆமென். ஒன்று மட்டும் நிச்சயம், அருமை தேவ ஜனமே, ஒன்று மட்டும் நிச்சயம். என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள் முதல் இந்நாள் வரையிலும் கர்த்தர் அற்புதமானவராய் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் வார்த்தை அனுப்புவார். அந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்போம், அந்த வார்த்தை உரைத்து கொண்டே இருப்போம். அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற வாழ்வில் வல்லமையான கிரியைகளை நடப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வார்த்தை முதலாவது ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல வார்த்தை அனுப்புறார். ஆமென். கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர்ஸ் பிரேயரில் நான் பேசும்போது கர்த்தர் அந்த வார்த்தைகள் நினைப்பூட்டினார். இப்போ உங்களிடத்துல ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? இவங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரு? வார்த்தை கொடுத்தாரு. நீங்க இடத்துல ஜெபம் பண்ண வருகிறீர்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வரும்போது நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான அற்புதத்தை நான் கொடுக்குறேனா? இல்லை. உங்களுக்கு தேவையான அதிசயத்தை கொடுக்குறேனா? இல்லை. கர்த்தத்துல ஆண்டவர்கிட்ட நான் அற்புதத்துக்கு அதிசயத்தை எதுக்காக ஜெபம் பண்ணாலும் அவர் எனக்கு என்ன கொடுக்குறாரு? வார்த்தை கொடுக்குறாரு. நான் எதுக்காக ஜெபம் பண்ணாலும் அவர் என்ன பண்றாரு? வார்த்தை கொடுக்குறாரு. நீங்க ஜெபம் பண்ண வருகிறீர்கள், கர்த்தரத்துல விசாரிக்க வருகிறீர்கள். அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? வார்த்தை கொடுக்குறேன். அப்போ வார்த்தைக்குள்ளதான் எல்லா அற்புதங்களும் அடங்கி இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனம், ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை கேட்டாலும் அவர் என்னதான் கொடுப்பாரு? வார்த்தை தான் கொடுப்பாரு. நான் எனக்கு கொடுக்கறதும் வார்த்தை தான், உங்களுக்கு கொடுக்கறதும் வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தைக்குள்ளதான் உங்களுக்கான அற்புதம் அடங்கி இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ளதான் உங்களுக்கான அதிசயம் அடங்கி இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ளதான் உங்களுக்கான தேவையான குழந்தை பாக்கியம், திருமண காரியம், வேலை வாய்ப்பு, உங்க வாழ்வோட உயர்வு, மேன்மை, கனம் எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ளதான் அடங்கி இருக்குது. விளங்கி கொண்டு ஒரு அல்லேலூயா, விளங்காதவங்க ஒரு அல்லேலூயா. புரியலையே பாஸ்டர்? நடக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் அவர் வார்த்தையை அனுப்பும்போது, அவர் வசனத்தை அனுப்பும்போது அந்த வசனம் என்ன செய்கிறது? அந்த வசனம் உங்கள் வாழ்வில் அற்புதமாக கன்வெர்ட் ஆகுது. அந்த வசனம் உங்கள் வாழ்வில் அது அதிசயமாக, உங்கள் தேவைகள் எதுவோ அது தேவையாக, அந்த அற்புதம், அந்த அதிசயமாக கர்த்தருடைய வசனம் மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் வாக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார் கர்த்தர்? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை தான் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு கொடுத்த வார்த்தை தான் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை தான் யாரு? இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம், இன்றைக்கு இருக்கிற வாக்குத்தத்த தேசம், இன்றைக்கு இருக்கிற தேவ ஜனங்கள் நாம தான்.
என்ன தெரியுமா ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல. அந்த வானத்து நட்சத்திரங்கள் யாரு? நாம தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாசிக்கிற நட்சத்திரமா கர்த்தர் வச்சிருக்கார். கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாம் மூலமாக தான் இந்த விசுவாசம். அவன் அதனால தான் கர்த்தர் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு எல்லாம் என்ன வைத்தாரு? தகப்பனா ஆண்டவர் வைத்தார். அவர் மூலமா தான் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த நினைச்சார். கர்த்தர் சொன்னாரு, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாரு? கடற்கரை மணலை போல இருக்கும், எண்ணிறந்தது இருக்கும், எண்ணி முடியாததா இருக்கும். இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் வார்த்தையை பெற்றிருக்க தேவஜனமே, நீங்களாம் நட்சத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஸ்டாரு. கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாமே, சொல்லுங்க, நீங்களாம் ஸ்டாரு. கர்த்தருடைய வார்த்தையை ஆன்லைன்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்க தேவஜனமே, நீங்களாம் யாரு? ஸ்டாரு. கர்த்தர் உங்களை என்னவா வச்சிருக்கிறாரு? ஸ்டாரா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கவனிங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆபிரகாமுக்குள்ள பார்த்தார். வெளிப்பாடு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை என்ன எப்ப பார்த்தாரு? சர்ச்சில் வந்ததுனால தான் உங்களை பார்த்தோம். ஆனா நீங்க வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை எங்க பார்த்தாரு? ஆபிரகாமுக்குள்ள பார்த்தாரு. ஆபிரகாமுக்கு சொன்னார், வார்த்தை கொடுக்கும்போது சொன்னார், வார்த்தையா பார்த்தாரு. ஆபிரகாம், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போல இருக்கும் என்று ஆண்டவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஏறக்குறைய 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணார்? வாக்கு கொடுத்துட்டார். இன்னும் 6000 வருஷங்கள் ஆக போது. அப்பவே வாக்கு கொடுத்தார், ஆபிரகாம் உன் சந்ததி இவ்வளவா இருக்க போது. ஆமே, ஆபிரகாமுக்குள்ள கர்த்தர் என்னை பார்த்தார், நட்சத்திரமாய் பார்த்தார். நீங்க ஸ்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆமே, பெருக வேண்டுமானால் பாயிண்ட் நம்பர் 1, நம்ம ஆண்டவர் யாரு? பெருக பண்ணுகிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆண்டவர் யாரு? பெருக பண்ணுகிற தேவன். நீங்கள் நானும் குறுகி போய் சுருகி போய் நெருக்கத்தில் இருக்குன்னு கர்த்தர் விரும்பல. கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர் என்ற சத்தியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பெருக பண்ணுகிற ஆண்டவர் யார பெருக பண்ணுவாரா? அவருடைய ஜனங்களா இருக்கிறவர்கள், தேவ ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். யாரெல்லாம் தேவ ஜனங்களை கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நானும் தேவ ஜனம். ஆமென், அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்க பார்த்தீங்கன்னா, என்னாகும் 24ல் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்பது பிள்ளையாம் கண்டு கொண்டான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். வாசிக்கலாமே, நம்பர்ஸ் 24. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. வாசிமா. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விழும்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். கவனிங்க, அவன் தீர்க்கமாய் ஆண்டவர் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு பிலேயாம் கண்கள் திறக்கப்பட்டவன். அவன் சொல்லுகிறான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். அதோடு அவன் நிறுத்தல. அடுத்த வசனம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவைகள் பறவை போகிற ஆறுகளை போல. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் ஆசீர்வதிக்கிறான். தேவ ஜனமே, நீ பறவை போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்துள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ யாரு? நீ பரவி போகிற ஆறு. நீங்க யாரு? எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரு? கர்த்தர் உங்களை என்னன்னு சொல்றாரு? பரவி போகிற ஆறு. ஆமென். ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற ஸ்டேக்னட் வாட்டர்ல நீங்கெல்லாம் யாரு? பரவி போகிற ஆறு. நதியோரத்துள்ள தோட்டம், கர்த்தர் நாட்டின சந்தன மரம். ஆமென். கர்த்தர் உங்களை தோட்டம் துறவா பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? தண்ணீர் இருக்கிறது, மரங்கள், விருட்சங்கள், கனிகள் வளர்கிறோம். உங்கள் மூலமா ஆசீர்வாதம். மகளே, மகனே, உங்கள் மூலம் நான் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறேன். கர்த்தர் உன்னை அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இந்த வார்த்தை சொல்லப்பட தெரியுமா? கவனிங்க. ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல டெசர்ட்ல இருக்கிறாங்க.
வில்டர்னஸ்ல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன் வில்டர்னஸ் ஆமென் ஒயாசிஸா மாற்ற கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. உன் வனாந்தர வாழ்க்கையை செழிப்பாக்க கர்த்தரால் முடியும். ஆமென். கர்த்தர் உன்னை பார்க்கிற பார்வை வேறு, நீ உன்னை குறித்து பார்க்கிற பார்வை வேறு. ஆமென். நீ என்ன நினைச்சிருக்க என்னை பத்தி என்ன நினைக்கிறது? சில பெருமையை நினைச்சுக்குவாங்க, நான் யார் தெரியுமா? சில பெருமையை நினைப்பாங்க. ஆனா பல நேரங்களில் நாம நினைச்சுக்கிறோம், நம்முடைய இயலாமை நினைச்சுக்கிறோம். என் வாழ்வில் இப்படி இவ்வளவு நெருக்கம் இருக்குது, அவமானம் இருக்குது, என்னுடைய இவ்வளவு குறைவுகளோடு இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், இவ்வளவு வேதனைக்குள்ள இருக்கிறேன். நம்ம குறைவுகள் நினைத்துக் கொள்கிறோம், நம்முடைய தோல்விகள் நினைத்துக் கொள்கிறோம். ஆனா கர்த்தர் அவைகளை பார்க்கல. கர்த்தர் உன்னை வரப்போகிற சந்ததியை அல்லது வரப்போகிற காரியங்களை சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு பெயரை மாற்றும் போது ஆபிராம் என்ற பெயரை தான் கர்த்தர் ஆபிரகாமாய் மாற்றினார். சொல்லுங்க, ஆபிராம் என்ற பெயரை கர்த்தர் என்ன மாத்தினாராம்? ஆபிரகாம் மாத்தினார். அது எழுத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும், ஆபிராம் என்ற வார்த்தையில ஒரு எழுத்து ஹா. எல்லாம் சொல்லுங்க ஹே. எல்லாம் சொல்லுங்க ஹே. எபிரேய எழுத்து 5வது லெட்டர் என்னதம்மா? ஹே. எல்லாம் சொல்லுங்க ஹே. அந்த ஹே வந்த உடனே ஆபிராம் பேர் நான் வச்சு ஆபிரகாம் மாறிட்டார். அப்படின்னா தெரியுமா? கர்த்தர் ஒரு ஹேவை சேர்த்தார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஹே. 5th லெட்டர் ஹே. வெளிப்பாடு ஹே. நல்லா சொன்னீங்க, போங்க. எல்லாம் சொல்லுங்க ஹே. இன்னைக்கு கர்த்தர் உன் கண்கள் திறக்க விரும்புறாங்க. எந்த செய்தி உள்ள போதோ இல்லையோ சொல்லுங்க ஹே. கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்குற. என்ன வெளிப்பாடு தெரியுமா? உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமா, ரெவலேஷன். ஆண்டவர் ஆபிரகாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாம் வாக்கு கொடுக்கும் போது அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசிகளுக்கு எல்லாம் தகப்பன். கர்த்தர் என்ன சொல்றாரு? விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனா அவனை வைக்கிறார். வாக்குத்தத்த சந்ததிக்கு தகப்பனா வைக்கிறார். வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறவனுக்கு தகப்பனா வைக்கிறார். நட்சத்திரங்கள் எல்லாற்றுக்கும் நீ தான் தகப்பன் என்று சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பார்க்கிற பார்வை இன்னைக்கு வேணும். நம்ம குறுகிய நோக்கத்தோடு பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் ஆபிரகாம் பார்க்கும் போது அவன் எழுத்துல, அவன் பேர்ல ஹேவை சேர்த்து ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறான். ஆபிரகாம் நீ தகப்பன், விசுவாசிகள் எல்லாம் தகப்பன், நட்சத்திரங்களுக்கு எல்லாம் உன்னை தகப்பனா வைக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இன்று நீ இருக்கிற நிலைமை மாறும். இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இன்றைக்கு உன் வாழ்வில் இருக்கிற நெருக்கம் மாறும், நிந்தை மாறும், அவமானம் மாறும், உன்னுடைய தள்ளப்படுதல் மாறும். கர்த்தர் உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தையும் புகழ்ச்சியும் உயர்வையும் மேன்மையும் கீர்த்தியுமாய் கர்த்தர் உன்னை வைக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பார்வையில கர்த்தர் உன்னை தேவன் தண்ணீர் பாய்ச்ச திராட்சை தோட்டமாய் உன்னை வைக்கிறார். கர்த்தர் நாட்டின சந்தன மரமாய் உன்னை வைக்கிறார். பறவை போகிற ஆறா கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஆமென். நீ இன்றைக்கு இருக்க, நீ சொல்லலாம், ஒருவேளை என் வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்குது, பட்ட மரம் போல இருக்குது. அது உன்னுடைய பார்வை. கர்த்தருடைய பார்வை நீ நட்சத்திரம். எல்லாம் சொல்லுங்க, நட்சத்திரம். கர்த்தருடைய ஸ்டாரா வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில நீ விசேஷித்தவன். ஆமென். அதான் பிள்ளையாம் சொன்ன, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறான், என் ஜனமே. என் ஜனம் அவன் சொல்லல, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. கர்த்தரை உன்னை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்வில் ஒரு ஹே. எல்லாம் சொல்லுங்க ஹே. அது இல்லை, அது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இல்லை, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அந்த ஆடு மாய்க்கிறது, யாரும் கூப்பிடுறாங்க. அப்படி இல்லை. அது ஹே என்ற எபிரேய எழுத்து. ஹேன்னு அர்த்தம்னா வெளிப்பாடு. இன்றைக்கு இந்த நாள் முதல் நம்ம எல்லாரும் எப்படி நடக்கணும்? ஹேன்னு நடக்கணும்ல, வெளிப்பாட்டோடு நடக்கணும். எல்லாம் சொல்லுங்க, எப்படி நடக்கணும்? ஒருத்தர் ஏன்னு சொல்லிட்டே நடக்கணும் இல்ல, வெளிப்பாடோடு நடக்கணும். ஆமா சொல்ல, எல்லாம் கண் திறக்கப்பட்டவன். ஆமா, நம்ம வீட்டுல அது இல்லை இது இல்லைன்னா இந்த நிலைமை இருக்குது, உண்மைதான். ஆனா நிலைமை வருது, நாட்கள் வருது. யாரு வீட்டுக்கு சாப்பாடுன்னு வந்தாலும் ஏராளமா தாராளமா சாப்பாடு போற அளவு கர்த்தர் நம்ம உயர்த்தி மேன்மையா வைப்பார். ஆமா, அல்லேலூயா. பஞ்சத்தை குறைவை நீ காணாதிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. புகழ்ச்சியிலும் திரட்சியிலும் கர்த்தர் உன்னை மேன்மையா, எல்லாருக்கும் மேன்மையா வைப்பார்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை மேன்மையா வைப்பார். ஆமென். கர்த்தரின் வாயில போடுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்றேன், கர்த்தருடைய கரம் உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தும். ஆமென். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. இந்த வருஷம் தொடங்கும் போது நாம் கொடுக்க வேண்டிய லோன் அமௌண்ட் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இயர் பிகினிங்கில் 34 lakhs 34 லட்சத்தோடு இந்த வருஷத்தை தொடங்கணும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம செலவு பண்ண மற்ற காரியங்கள் லோன் வாங்கி இந்த 34 லட்சத்தோட தொடங்கணும். ஆனால் இது வரல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை 27 லட்சமாய் குறைத்து வச்சிருக்கிறாம. நான் விசுவாசிக்க இந்த வருஷம் முடிவதற்குள்ள தேவன் அவைகளையும் சந்திப்பார். ஒரு செக்கு போதும். ஆமென். தேவனத்தில் புறப்படுற ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. எல்லா தேவைகளை சந்திக்கும். ஆமென். நம் தேவன் போதுமானவர், கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நான் அந்த செய்தி முடிச்ச பிறகு அந்த பிக்சர் போடுவாங்க, ஃபோட்டோஸ், அந்த பிக்சர்ஸ் போடுவாங்க. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வனாந்தரமாக இருந்தது, முள்ளு குறுக்கும் முளைத்து கொண்டிருந்தது. கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்த வாங்குவதற்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஆனால் அவர்கள் விலை அதிகமாக சொன்னால வேண்டாம் என்று நாம் நிராகரித்து விட்டோம். மறுபடியும் வந்தது. இந்த இடத்துக்கு முன்பாக என்ட்ரஸ்ல இருக்க ஒரு இடம் வந்தது. அதை ஆல்மோஸ்ட் வாங்கலாம்னு நினைச்சோம். ஆனால் அவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் தடை செய்து நல்லது. அப்போதான் விலங்குச்சு. என்ன விலங்குச்சு தெரியுமா எனக்கு? ஒருவேளை அந்த இடத்துல இடம் வாங்கியிருந்தா நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டமே அங்கே இல்லை, அங்கே செய்யவே முடியாது. ஆனால் தேவன் ஒரு காரியத்துக்காக நோக்கத்துக்காக தேவன் தடை பண்ணுகிறார் என்பதை விளங்கி கொண்டேன். ஒருவேளை அது வாங்கி இருப்போம், ஆனால் அந்த இடம் நல்லா இருந்தது. ஆனால் நாம் விரும்புகிற எந்த ஃபெசிலிட்டியும் அங்கே கிடைச்சிருக்காது. கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்தார். மறுபடியும் அவரிடத்துல விற்கிறவரிடத்துல பார்கெயின் செய்ய ஆரம்பித்தோம். தேவன் நாம் விரும்புகிறபடியே தேவன் இந்த இடத்த, அதுவும் ஹார்ட் ஆஃப் சிட்டி, கர்த்தர் நமக்கு இடத்த கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கிறார் ஒரு நோக்கத்துக்காக. ஆமென். நாம் பிரகாசிக்கிற நட்சத்திரமாக நாம் ஜொலிக்க போகிறோம். ஆமென். அதுதான் கர்த்தர் சொல்றார், பிரகாசிக்க நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம் மூலமா இந்த தேசத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். இங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் அந்த தேசங்களை, ஜாதிகளை, ஜனங்களை ஆசீர்வதிக்கும். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜாதிகளை, ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் நம்ம தெரிஞ்சு கொண்டார். நம்ம ஊரை மட்டும் இல்லை, நம்ம தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, தேவ மக்களுக்காக யாரெல்லாம் ஜெபிக்க சொல்லுகிறார்களோ ஒவ்வொருக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த இடத்துல இருந்து தேசங்களுக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கடத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா இந்த கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டோரல் டீமா அவர்களிடத்தில் பேசினோம், விசாரித்தோம், அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணோம். அவர்களில் கொடுப்பதற்கு நமக்கு பணம் இல்லை, ஆனால் அது நடுவில் தேவன் நம்ம தேவைகள்லாம் சந்திச்சாரு. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்தோம். 2023 வருஷம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது உபவாசம், நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதோடு உபவாச ஜெபம் நடக்கிறது. அந்த உபவாச ஜெபம் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. தாவீது கொடுத்த ஒரு வார்த்தை ஆண்டவர் நினைப்பூட்டி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டு என்ற வார்த்தையை கர்த்தர் தலநலிவாய் பேசினதை உணர முடிந்தது. இந்த வார்த்தைகளை வாசித்த பிறகு உபவாசம் முடிந்த பிறகு நான் சொன்னேன், அந்த நாள் உபவாசத்துக்கு வந்தவர்கள் தெரியும், கர்த்தர் ஆலயத்தை கட்ட சொல்லுகிறார். ஆனால் கட்டுக்கிறதுக்கான அனுகூலங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் வார்த்தையின்படியே கட்ட போகிறோம் என்று சொல்லி இந்த வேலையை தொடங்கும் போது கையில் இருந்து 21,000 21,000 அந்த 21,000 கொண்டு இந்த கட்ட ஆரம்பித்தோம். தேவைகளை தேவன் அற்புதமாக நேர்த்தியாய் சந்திக்க ஆரம்பித்தார். ஆமென். அதுக்காக ஜபிச்சு கொண்டிருந்தோம். ஃபாதர் பெக்மன்ஸ் அவர்கள் வேலூர் வந்திருந்தாங்க. கூட்டத்தை அவர்கள் தந்தை அவர்கள் நடத்தினார்கள். அந்த வேலூரில் கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் போகிறதுக்கு முன்பாக அவர் கல் வைத்து, அவர் அஸ்திபாரம் போடுறதுக்கான கல்லை வைத்து அவர் ஜெபம் பண்ணி விட்டு போனார். ஆமென். அருமை சகோதரர்கள் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் பார்க்க போகிறோம். அவர் ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தர் செருபாபேல் கைகளுக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே கட்டி தீர்க்கும், கைகளே கட்டி முடிக்கும் என்ற கர்த்தரோட வார்த்தை வந்தது. ஆமென். தேவன் அப்படியா ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிச்சாரு. போர்வெல் போடுற காரியங்களை தேவ கரம் கிருபையாக இருந்தது. தண்ணீர் வளம் எங்கே, நீர் வளம் எங்கே, பல காரியங்களை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கும் போது தேவன் அற்புதமா வற்றாத நீரூற்ற போல ரெகபோத் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீரூற்றைகளை கர்த்தர் திறக்க பண்ணார். ஆமென். ஆண்டவர் கிருபை
தண்ணீர் தண்ணீர் பிப்ளிக்கல் டேர்மில் இப்போ சொல்லும் பார்த்தா எல்லாமே எல்லாம் நம்பர்ஸ்லேயே 33 அடி போடும்போது தண்ணீர் பீத்து கொண்டு வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு காரியமாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஒவ்வொரு தேவைகளாக கர்த்தர் சந்திச்சார். ஒவ்வொரு காரியங்களாய் பண தேவைகள் நெருக்கம் வந்தது. என்ன செய்யுது? பல நேரங்கள் நான் யோசித்தேன், நிறுத்திடலாம், இதை நிறுத்திடலாம். என் மனசு சொல்லிச்சு பணம் இல்லை, நிறுத்திடலாம். ஆனால் தேவன் அநேக உள்ளங்களை, கர்த்தருடைய ஜனங்கள் உள்ளங்களை கர்த்தர் ஏவினார், எழுப்பினார். வாங்க அந்த நெகேமியா புஸ்தகத்தில் வாசிகள், நாம் எல்லாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திட்டப்படுத்தினார்கள். வார்த்தையின்படியே அநேக தேவ ஜனங்கள் பிள்ளைகள் உள்ளத்தில் கர்த்தர் பேசினார். ஒவ்வொருவராய் தாங்க ஆரம்பித்தாங்க. அநேகர் தங்களுடைய நகைகளை கொடுத்து, பாஸ்டர் பேங்க்ல லோன் வைத்து ஜிவல் லோன் வாங்கி இந்த காரியத்தை செய்யுங்க. சிலர் அவங்க பர்சனல் லோன் போட்டாங்க. சிலர் தங்களிடத்துல இருந்தது இடத்துல கொடுக்கறதுக்கு இல்லை, இதுதான் ரிங்கு தான் இருந்துச்சு, எங்கிட்ட செயின் தான் இருந்துச்சு, எங்கிட்ட இதுதான் இருக்கு என்று தங்களால் முடிந்த காரியங்களை கர்த்தருக்கென்று கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கென்று மனமுவந்து கர்த்தர் கொடுக்கும்படியா கர்த்தர் கிருபை செஞ்ச அநேக தேவ ஜனங்கள் ஃபண்டை ரைஸ் பண்ணாங்க. எல்லா காரியங்களையும் நம்ம எல்லாவற்றையும் தேவனுக்கென்று தேவனுடைய ராஜ மகிமைக்கென்று நம்ம எல்லாவற்றையும் விதைத்தோம். தேவன் அற்புதமாக ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் அற்புதமாக கட்டி முடிக்க தேவன் உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. ஆமாம். இன்னும் இருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணங்களையும் கொடுத்து தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமாம் ஆமாம். ஹல்லேலூயா. இன்னும் சில காரியங்கள் இன்னும் இடத்துல சிலர் கேட்டாங்க, இன்னைக்கு ஒரு டெடிகேஷன் வச்சிருக்கு, என்ன தேவை இருக்குது? நான் சொன்னேன், இந்த ப்ரொஜெக்டை போகிறதுக்கு ஒரு பெரிய டிவி தேவைப்படுது, இன்னும் விண்டோ வேலைகள்லாம் முடிக்க வேண்டியிருக்குது, இன்னும் முழுமையாக பெயிண்டிங் நம்ம பண்ணவே இல்லை, ஒயிட் போட்டு ஒரு கோட்டை அடிச்சுட்டு நம்ம ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு காரியம் மட்டும் தெளிவாய் விளங்குது, அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு உண்மையுள்ள கர்த்தர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் யாக்கோபு வாழ்வில் அப்படியே நிறைவேற்றி முடித்தார். யாக்கோபு வாழ்க்கையில் கர்த்தர் 12 கோத்திர பிதாக்களை கொடுத்து அவன் சந்ததியை பழுகி பெருக பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி முடிப்பார். இந்த பிள்ளையாம் தம்முடைய ஜனங்களை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து சபிக்கலாம் என்று வந்த மனுஷன் பிழையாம் சபிக்க வந்தான். சபிக்க கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. இந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இதனால உங்க வாழ்வுக்கு எல்லா சாபங்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென். எல்லாம் சொல்லுங்க பாருங்க, சாபங்கள் என் வாழ்வில் இருக்கிற எல்லாம் தலைமையில கை சொல்லுங்க, என் வாழ்வில் இருக்கிற எல்லா சாபங்கள் இந்த நாள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வாதமாய் திரும்புவதாக. நன்மைகள் வருவதாக, உயர்வுகள் வருவதாக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சொல்லுங்க பார்க்கலாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நான் சுதந்தரிக்கிறேன். ஆமென். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெபம், நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு விளங்குச்சோ விளங்கலையோ, புரிஞ்சிச்சோ புரியலையோன்னு தெரியல. ஆனால் ஆபிரகாம் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும், ஈசா கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும், யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்க வாழ்வு, என் வாழ்வில் இந்த வேலையில் வந்தது. ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்வில் இந்த நாளில் ஒரு அபிஷேகம் உங்க வாழ்வில் வல்லமையான கிரிகளை செய்யும். ஆமென். நீங்க பூத்து காய்த்து பலன் கொடுப்பீங்க. ஆமென். ரூட் அண்ட் ஷூட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பூத்து குலுங்க பண்ணுவார். ஒரு ஆமென். இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாம நம்முடைய ஜனங்களை கர்த்தர் எப்படி பெருக பண்ணாராம், எப்படி பெருக பண்ணார்? முதலாவது நம்ம ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவர் யாரு? பெருக பண்ணுகிற ஆண்டவர் என்று பார்த்தோம். யாரை பெருக பண்ணுவார்? அவருடைய ஜனங்கள். நம்மெல்லாம் யாரு? முதலாவது சொல்லுங்க, அவருடைய ஜனம். சொல்லு, நான் கர்த்தருடைய ஜனம். இஸ்ரவேல் என்னும் கர்த்தருடைய கன்னிகை, இஸ்ரவேல் கன்னிகையே உன்னை கட்டுவிப்பேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். கர்த்தர் சொல்றாரு, அவருடைய ஜனம். சொல்லுங்க, நான் அவர் ஜனம். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஜனம். கர்த்தாவின் ஜனமே, பழைய பாடல். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளத்துடனே களிகூர்ந்து கீதம் பாடு,
சாலேமின் ராஜா நம் சொந்தமானார். சங்கீதம் பாடியாடு. ஆமென். கர்த்தாவின் ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, களி கூர்ந்து கீதம் பாடு. களி கூர்ந்து என்ன அர்த்தம்? சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட கர்த்தர் எல்லாவற்றையும் மாற பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பெருக பண்ணுவாரா? அவரை ஜனத்தை அவர் பெருக பண்றாரா? இரண்டாவது விண்ணப்பம் செய்கிறவனை வாசிக்கும் போது இப்படி எசேக்கியேல் 36:37 சொல்லுகிறது. எசேக்கியேல் 36:37 வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். இன்றைக்கு என்ன வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு வந்திருக்குன்னு தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்க விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு தெரிவிங்க. கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை கேட்டு உங்க வாழ்வில் வல்லமையான கிரியைகளை அவர் செய்வார். ஆமென். விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருக பண்ணுகிறது போல் அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளிடுகிறார். பெருக்கம் நாள் ஒன்று வருகிற. இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிற நாள் வரு. கவனிங்க. நான் பார்க்கிற அந்த இடங்கள்லாம் அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவாக இருக்க போகுது. நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. விசுவாச கண்களில் பார்க்கிறேன். ஆமே. எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், தேச தலைவர்கள், பல நாடுகளிலிருந்து பல அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட். அப்படின்னா என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஒருவேளை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியலாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு உட்டு சொன்னார் அவர் நினைச்சிங்க. அங்க இருக்கிற ஜாதிகள் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஓடி வர போறாங்க. அற்புதங்களை தேடி ஓடி வர போறாங்க. சபைகள் நிரம்பி வழிய போகிறது. ஆமே. அநேக ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரெச்சர்ல ஆம்புலன்ஸ் திறந்தெல்லாம் ஜாதிகள் ஜனங்கள் மிராக்கிள் சர்வீஸ்க்கு வர போறாங்க. அற்புத சுகமளிக்க ஆராதனைக்கு வர போகிறாங்க. அபிஷேக ஆராதனைக்கு வர போகிறாங்க. கர்த்தர் வல்லமையான கிரியைகள் ஒரு சேனையை தேவன் தம்முடைய மகிமைக்கென்று எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமே. வேலூர்ல மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல கர்த்தர் கிளை சபைகளை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். தேவனுக்கென்று வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய நினைச்சதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விதை கர்த்தர், ஒரு விதையை கர்த்தர் போடு. விண்ணப்பம் என்பது விதை, ஜெபம் என்பது விதை. ஆமென். விசுவாச கண்களில் பார்த்து அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். இன்றைக்கு விசுவாச கண்களில் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியான செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரால் தொடப்பட்டவங்க, இந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் தொடப்பட்டவங்க, அவர் இருக்கிற இடங்கள்ல, தேசங்கள்ல, ஜாதிகள், ஜனங்கள்ல கர்த்தருக்காக சபைகளை ஸ்தாபிக்க போகிறாங்க. ஆத்துமாக்கள் தேவனண்டை நடத்த போகிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் ராஜ்யத்தில் விசேஷித்தவர்கள், நீங்க விலையேறப்பட்டவர்கள். உங்களுக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் வார்த்தையில் ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தரையில் விழாது. ஆமென். கர்த்தர் உங்களை பயன்படுத்த தெரிந்து கொண்டார். ஆமென். யார கர்த்தர் பெருக பண்றாராம்? விண்ணப்பம் பண்ணுகிறவர். விண்ணப்பம் என்பது ஒரு விதை. எல்லாம் சொல்லுங்க. விண்ணப்பம் என்பது விதை. ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸும் ஒரு சீடு. எல்லாம் சொல்லுங்க. சீடு. அந்த விதையை தான் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். உங்களுடைய ஜபங்கள் ஒரு விதை. நீ வடிக்கிற கண்ணீர் ஒரு விதை. நீ ஒவ்வொரு தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வடிக்கிற கண்ணீர், தேசத்திற்காக திறப்பு நின்று ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் ஒரு விதை. உடைய தேவைகளுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் ஒரு விதை. அந்த விண்ணப்ப விதைகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்கள் 126 சொல்லப்பட்டது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆமென். ஆமென். மகளே, மகனே, உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், விண்ணப்பம் பண்ண மூன்றாவது ஒரு காரியம் தெரியுமா? விதைக்கணும். எல்லாம் சொல்லுங்க. விதைக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:12-13. Genesis 26 verses 12 and 13. ஈசாக்குக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். 12 வசனத்தை போடுப்பா.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கேரார்ல குடியிருக்கிறான். அந்த கேரார்ல ஈசாக்கு விதை விதைக்கிறான். எந்த சூழ்நிலை ஈசாக்கு விதை விதைச்சான் தெரியுமா? நல்லா மழை பெஞ்சு, அப்படியே மழை பெஞ்சு பூமியெல்லாம் நல்லா நனைஞ்சு இருக்கிற நேரத்தில் இல்லை. ஈசாக்கு விதை வைத்த சூழ்நிலை எப்போ தெரியுமா? பஞ்ச காலம். என்ன காலம்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்ன காலம்? பஞ்ச காலம். பஞ்ச காலத்தில் எப்படி இருக்கும்? பஞ்ச காலம். எங்க பார்த்தாலும் வறட்சி. கால நிலத்துல சாதாரணமா வைத்தாலே அனல் வீசுகிற அந்த சூழ்நிலையில ஈசாக்கு விசுவாசத்தோடு விதைத்தான். இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்வை விதைச்சு கொண்டிருக்கிறார். நீங்களும் விதைக்கணும். மறுபடி சொல்றேன், விதைக்கணும். எல்லாம் சொல்லுங்க, சோவிங் அண்ட் ரீப்பிங். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சோவிங் அண்ட் ரீப்பிங். விதைப்பும் அறுப்பும். எல்லாம் சொல்லுங்க பார்க்க, சத்தமா சொல்லுங்க. நீ விதைக்கிற அளவு தான், விதைக்கிற அளவு அறுவடை வராது. அறுவடை எவ்வளவு வரும் சொல்லுங்க? விதைக்கிற அளவுல அறுவடை வராது. கரெக்டா? ஒரு மூட்டை நெல்லோ அல்லது ஒரு மூட்டை கோதுமையோ அல்லது வேற எந்த விதையோ ஒரு மூட்டை நீ விதைப்பாயானால் ஒரு மூட்டை தான் அறுப்போமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல விசுவாசம் என்னது? விவசாய குடும்பத்தில் பின்னணியில் வந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு மூட்டை விதைச்சா குறைஞ்சபட்சம் 5 மூட்டைன்றாங்க. குறைஞ்சபட்சம் 5 மூட்டை தானா? 10, 40. அம்மா சொல்றாங்க, நான் விவசாய குடும்பத்தை வந்திருக்கேன், 40 மூட்டை குறைஞ்சபட்சம் அறுக்க முடியும். நீ விதைக்கிற அளவுல கர்த்தர் உன்னை அறுக்க விடுறது இல்லை. அப்படி என்றால் அர்த்தம் மிகவும் அதிகமாய். எல்லாம் சொல்லுங்க, மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய். ஆமா, abundance, hallelujah, more than, என்ன சொல்லுங்க, நான் நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாய் செய்கிறவர். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியன்ஸ் 3rd chapter 20-21 அதான் சொல்றது. நான் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்ததை கர்த்தர் கொடுக்கிறது இல்லையா? அதுக்கு அதிகமாய், அதை விட அதிகமாய், நீ விண்ணப்பம் செய்ததை விட அதிகமாய், நீ ஜெபம் பண்ணதை விட அதிகமாய், நீ கண்ணீர் வடிச்சதை விட அதிகமாய் கர்த்தர் செய்ய வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு தேசத்துல விதை விதைச்சான். கர்த்தர் அவனை அந்த வருஷத்துல ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் அவனை பலுகி பெருக பண்ணார். ஹல்லேலூயா. இதை குறித்து நான் பேசின செய்தி யூடியூப்ல இருக்குது, நீங்க கவனித்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தர் நான் மையப்படுவதா? கர்த்தர் அந்த அளவாய் பலுகி பெருக பண்ணார். உங்க வாழ்விலும் கர்த்தர் அந்த பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மை கொடுப்பாராக. ஆமே. எரேமியா 31:14 சொல்லப்பட்டிருக்குது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு வார்த்தை கொடுக்கிறாரு. அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவாய். இன்றைக்கு உன் வாழ்வில உன் வாழ்வில உன் நினைவுகளோடு, உன்னுடைய எண்ணங்களோடு, உன்னுடைய யோசனைகளோடு கூனி குறுகி போய் இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அவர் அளிக்கும் நன்மை. சொல்லுங்க, கர்த்தர் அளிக்கும் நன்மை, நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்குவார். ஆமே. தம்முடைய ஜனங்கள் ஆண்டவர் திருப்தி ஆக்குற ஆண்டவர். இப்படியாக ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தை சொல்ல வாசிக்கும் போது, I will satisfy the priest with rich food. கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம், அந்த வாசத்தை போடுமா? எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்களின் ஆத்துமாவை நன்மையானவைகளினால், சத்தமா சொல்லுங்க, பூரிப்பாக்குவேன். யார சொல்றாரு? ஆசாரியர்கள் யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆராதனை, ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள். இந்த காலத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று நான் உங்களுக்கு ஆராதனை நடத்தி கொண்டிருக்க நான் ஆசாரியன் தான், உண்மைதான். ஆனால் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனமும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோமா? ஆமே. சொல்லுங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, ராஜாக்களும் ஆசாரியர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்ம தேசத்தை ஆளும்படியா கர்த்தர் நம்ம ராஜாக்களா வச்சிருக்கிறாரு. பிசாசுக்கு மேல கர்த்தர் நம்ம ராஜாவா வச்சிருக்கிறாரு. தேவனை ஆராதிப்பதினால நம்ம எல்லாரும் நம்ம தனி ஜெபத்துல சபையாய் கூடி நம்ம ஆராதிப்பதினால ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோமா? சத்தமா சொல்லுங்க, ஆசாரியர்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன்.
கர்த்தர் உன்னை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, பூரி பார்க்கறது என்னது? பூரியா? என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். பூரி பாக்குவேன். I will satiate the soul of the priest with fatness, and my people shall be satisfied with my goodness, said the Lord. ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, இன்னொரு டிரான்ஸ்லேஷன், I will satisfy the priest with rich food. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது rich food. எல்லாம் சொல்லுங்க, rich food. ஆமென். My people will be filled with my blessings. என் ஜனங்க ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பார்கள். ஆமென். அந்த நிறைந்திருப்பார்கள், இந்த blessings என்ற வார்த்தைக்கு goodness, have more than enough. அவர்கள் எதிர்பார்த்திராத நிறைவுக்குள்ள நடத்துவேன். ஆமென். declares the Lord. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பூரிப்பாக்குவாராம். இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வழக்கத்தின்படி அவங்க 3 காரியங்களை கவனிங்க. ஏன்ஷியன் இஸ்ரேல் அந்த தேசத்துல அவர்கள் பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் தான் முக்கியமா அவர்கள் கருதினார்கள். என்ன தெரியுமா? the three main staples of ancient Israel's diet. அவருடைய ஆகாரத்துல 3 முக்கியமான காரியங்கள் இருக்குமா? என்னது? வீட், கோதுமை. இரண்டாவது வைன், திராட்சை ரசம். மூன்றாவது எண்ணெய், கோதுமை. எல்லாம் சொல்லுங்க, கோதுமை. இரண்டாவது திராட்சை ரசம். கோதுமை அப்பம் சுடுறதுக்காக கோதுமை. திராட்சை ரசம் அவர்களை மன மகிழ்ச்சியாக்குற திராட்சை ரசம். மூன்றாவது ஆலிவ் ஆயில், எண்ணெய். எண்ணெய். இது 3மே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கென்று ஆசீர்வாதத்துக்கென்று வைத்திருந்தார். அதை அவர்கள் ஆசீர்வாதமாக கருதினார்கள். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, கர்த்தர் உன் வாழ்வில் இந்த ரிச் ஃபுட்டை கொடுக்குறாராம். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஃபுட்டு? என்ன ஃபுட்டு? ஆமா, நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டில் ரிச் ஃபுட்டு. கர்த்தர் உங்க டயட்டை மாத்துறார். ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பைபிள் கால டீச் பண்ணி கொண்டிருக்கும் போது அப்போ ஒரு பிரசங்கர் வந்திருந்தார். அவர் ப்ரீச் பண்ண சொன்னாரு, பவர் பேக் ஃபுட்டு. என்ன ஃபுட்டு? பவர் பேக் ஃபுட்டு. நம்ம ஊர்ல என்ன சாப்பிட்றோம்? சாம்பார். வாரத்துல அதிக நாட்கள் என்னதுன்னா சாம்பார் கண்டுபிடிச்சவர்களை நான் வாழ்த்துக்கிறேன். வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. பல நேரங்கள் இங்கே எடுக்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நான் சொன்னா, பாஸ்டர் வீட்டில் பாவம், அவர் அதான் சாப்பிட்றாருன்னு நினச்சிக்கிறாங்க. நான் காமனாக சொல்கிறேன். நான் சொல்லுகிற காமன் ஸ்டேட்மெண்ட்டை என் பர்சனலாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் சொல்ல புரியுதா? அதை நான் அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். உப்புமா பற்றி ஒரு டைலாக் சொன்னேன். பாவம் பாஸ்டர், இந்த பாஸ்டர் நம்ம உப்புமா தான் செஞ்சு கொடுக்குறா முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே செய்தி காதுலாம் வந்துச்சு. அதனால நான் சும்மா சொல்கிறேன், சாம்பார் நம்மள நார்மலாக வாரத்தில் ஒரு 4 நாளாவது சாம்பார் இருக்கா? கை தூங்க பார்க்கலாம். சில சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த சாம்பார் கண்டுபிடிச்சி எங்கே தான் இருக்கான்னு தெரியல பாஸ்டர். வாரத்தில் அதிக நாட்கள் சாம்பார், ஒயிட் ரைஸ், இல்லை தேவைன்னா ஒரு எக்கு. சாம்பார் விட்டா ரசம். சிலருக்கு அது விஷம் மாதிரி இருக்குது. சிலருக்கு அதையும் விட்டா தயிர். அப்படியும் மீறி போனா ஒரு காரக்குழம்பு. இப்படியே நம்ம இதுதான் நம்ம டயட்டு நினைச்சுக்கிறோம். இல்லை 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 இல்லை, கர்த்தர் உங்க ஃபுட் ஐட்டத்தையே மாற்றுவாராக. ஆமே ஆமே ஆமே. நம்ம நினைச்சுக்கிறோம் பணக்காரங்க தான் அதை சாப்பிடணும். இல்லை இல்லை, கர்த்தர் உங்க ஃபுட்டு ஐட்டத்தையே கர்த்தர் மாற்றுவாராக. ஆமே. ஒரு விசுவாசிக்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சாம்பார். அதனால தான் பல நேரங்களில் ஆண்களுக்கும் பலருக்கும் பிள்ளைகளுக்கும் வெறுப்பா இருக்குது. என்ன சாப்பாடு? சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னம்மா சாப்பாடுன்னு கேட்குறாங்க. சாப்பிட்றத விட அப்படியே படுத்துக்கலாம் பல நேரம் நினைக்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய டைனிங் டேபிளில், உங்கள் டைனிங் டேபிளில், வீட்டில் பாஸ்டர் எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளே இல்லை பாஸ்டர், கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் டைனிங் டேபிளில் எல்லா வித ஆசீர்வாதம் நிறைந்த ஆகாரத்தை கட்டளிடுவாராக. விசுவாசிக்கிற ஒரு ஆமே. நான் 2 கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லிடுறேன். கர்த்தர் நான் போஷிக்கிறேன் இல்லை சொல்லலை, எல்லாரையும் கர்த்தர் போஷிப்பாராக. ஆமே. நம்முடைய ஃபுட்ல டெய்லி ஆகாரம் சாப்பிடும் போது ஃப்ரூட்ஸ் இருக்கணும். எல்லாம் கவனிங்க, சொல்லி முடிச்சிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்க ஆகாரம் பார்த்தீங்கன்னா கொழுமையானவைகள் நிறைந்திருக்குமா? ஆசாரிகள் ஆகாரம் கொழுமையானது நிறைந்திருக்குமா? அப்படின்னு தெரியுமா? நம்ம தான் சிக்கன் சொல்றோம். சிக்கன் தான் நம்ம பெருசா நினைக்கிறேன். இல்லை இல்லை, அங்க சொல்ல விரும்பல சில காரியத்தை, ஆனாலும் சொல்றேன். மட்டன் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், ஆலிவ் ஆயில் செய்யப்பட்ட காரியம் எல்லாமே ஆலிவ் ஆயில செஞ்சிருப்பாங்க. ஆலிவ் ஆயில் எவ்வளோ காஸ்ட்லி? 1 லிட்டர் எவ்வளோ?
ஆலிவ் ஆயில தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்? ஃபேட், 0 ஃபேட், கொழுப்பு தங்காது, அப்படிப்பட்டது. அது திராட்சை ரசம், மன மகிழ்ச்சி கொடுக்குற ஃப்ரெஷ் வைன், திராட்சை ரசம், ஃப்ரூட்ஸ் இருக்கும், அப்பம் இருக்கும், அவங்களுக்கு தேவையான எல்லா வித ஆசீர்வாதங்கள் இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும். என்ன சொல்லுது? பேரிச்சம் பழம், அவங்க ஆகாரத்தில் இருக்கு பேரிச்சம் பழங்கள் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்ம பார்க்க எல்லா பழ வகைகள் இருக்கும், தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் கலந்து சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பாட்டில் மேக்சிமம் என்ன சாப்பிட்றோம் சொல்லுங்க பார்க்கலாம்? எப்பயாவது ஒரு பனானா. ஆனால் வாரம் சிஸ்டர் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸாக கொடுப்பாங்க. சிஸ்டர் கொடுக்குறாங்க. ஆமே, கர்த்தர் நம்ம ஆகாரத்தை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஃபுட்டில் தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆமே, அந்த சீக்ரெட் தெரியல. சுகம் எல்லாம் இருக்கு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சுகம் இருக்குது. ஃபரா எல்லாம் சொல்லுங்க. ஃபரா, ரஃபா. ரஃபானா ஆண்டவர் சுகம் கொடுக்குற ஆண்டவர். ரஃபா அது அனோகிராம், அதனுடைய ரஃபாவுடைய அனோகிராம் தரும் ஃபரா. அப்படின்னா தருமா சுகம். கர்த்தர் சுகத்தை எங்க வச்சிருக்காரு தருமா? ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா என்ன வருது? சுகம் வருது. ஆரோக்கியத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அதில் மறைச்சி வச்சிருக்கார். அந்த ரகசியத்தை கர்த்தர்னால விலகி காட்டுவாராக. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கோதுமையினால, திராட்சரசனால, எண்ணெயினால கர்த்தர் அவளை போஷிச்சார். நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் வேற எண்ணெய். ஆமா, இந்த எண்ணெய் இல்லை. நம்ம எல்லாம் பாம் ஆயில் இல்லை, பாம் ஆயில், அப்புறம் ரீஃபண்ட் ஆயில். ஏற்கனவே அது எத்தனை முறை போயிட்டு வந்துச்சுன்னு தெரியல. இந்த ஆயில் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுவும் அந்த ஆயில்லாம் அப்படியே வறுத்து எடுத்து மிச்சப்படுத்தி கர்த்தர் நமக்கு ஆலிவ் ஆயில் கொடுப்பாராக. அந்த ஆலிவ் ஆயில் குறித்து சொல்ல கவனிங்க. ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த ஆலிவ் ஆயிலுடைய சீக்ரெட் என்ன தெரியுமா? ஏன்ஷியன்ட் டேஸ்ல, ஆதி நாட்களில் இந்த ஆலிவ் ஆயில் 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்கள் நடத்துவாங்களாம். இப்போதான் மாறிச்சு ப்ராசஸ். அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்கள் நடத்துவாங்களாம். முதல் முறை அந்த ஆலிவ் அந்த கொட்டைகள் எல்லாவற்றையும் போட்டு அதை க்ரஷ் பண்ணும் போது பியூரஸ்ட் ஆயில் வருமா. அந்த ஆயில்லாம் கொண்டு போயிட்டு தேவனுடைய ஆலயத்தில் எரிவதற்கு பயன்படுத்துவாங்களாம். அனாயிட்டிங் ஆயில் செய்கிறதுக்கு அந்த பியூரஸ்ட் ஆயில் தான் பயன்படுத்துவாங்களாம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது முறை அதை ப்ரெஸ் பண்ணும்போது அப்படி வந்து அந்த சக்கில் போட்டு ஆட்ட சொல்றேன்ல, அதுக்கு தான் 2வது முறை அவர்கள் அதை ஆட்டும் போது, 2வது முறை ஸ்டோன்ஸ் அதை க்ரஷ் பண்ணும் போது அதை சமைக்கிற ஆயிலாக, சாப்பாட்டில் பயன்படுத்துகிற ஆயிலாக அதை பயன்படுத்துவாங்களாம். 3வது முறை அதை க்ரஷ் பண்ணும் போது அதுதான் லேம்ப் ஃபியூல், அவங்க வீடுகளில் இருக்க விளக்குகள் எரிய வைக்கிறது அந்த ஆயிலை பயன்படுத்துவாங்களாம். 4வது முறை அந்த ஆயிலை அவர்கள் க்ரஷ் பண்ணும் போது அதை சோப்பு செய்கிறதுக்கு, என்ன சொல்றது, மெடிசின் செய்கிறதுக்கு அந்த ஆயிலை பயன்படுத்துவார்களாம். இந்த ஆயிலே இவ்வளோ ப்ராசஸ். நம்ம பயன்படுத்துகிற ஆயில்லாம் இருக்கிறதுலையே மோசமான ஆயில நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். கர்த்தர் இன்றைக்கு நம்ம வாழ்வில் வந்து ரிச்னஸை கட்டளிடுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தைகளை மறுபடியும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்து உங்கள் வேதத்தை எடுத்து அந்த இடத்துல கைகளை வைத்து இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? என் ஜனங்களே, அந்த எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆசாரிகள் ஆத்துமாவை, ஜெரேமியா 31:14, எரேமியா 31:14 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்கிரீன்ல அந்த வசனம் வருகிறது, வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? எரேமியா 31:14 எல்லாரும் வாசிக்கலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஜனம் சொல்லுங்க, அவருடைய ஜனம் நான். அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தினால, அவர் கொடுக்கும் நன்மையினால் நான் திருப்தியாவேன். ஆமென். கோதுமை அவர் கொடுக்கிறாரா, திராட்சை ரசத்தை கொடுக்கிறாரா, எண்ணெயை கொடுக்கிறாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவார். ஆமென், அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன தெரியுமா? கோதுமை வசனம். மாம்சீக பிரகாரமாகவும் பேசுறேன், ஆவிக்கு பிரகாரம் பேசுறேன். அப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். மன்னா, பரலோக மன்னா. கோதுமை எதை குறிக்கிறது? பரலோக மன்னா. ஆமென். திராட்சை ரசம் எதை குறிக்கிறது? திராட்சை ரசம் எதை குறிக்கிறது?
மனம் கசந்தவன அவன் மனக்கசப்பெல்லாம் மாற்றி அவனை மகிழ்ச்சியாக்குற திராட்சரசம். கர்த்தர் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுப்பாராம். ஜாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஜாய். எல்லாம் சொல்லுங்க ஜாய். ரிஜாய்ஸ். ஆமென். எப்ப பார்த்தாலும் சொல்ல முகம் நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன் பாஸ்டர், சாப்பிட்டு இதுக்கு மேல ஒன்றும் வர மாட்டேங்குது. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியா நிரப்புவார். ஆமென். நல்லா இருக்கேன் பாஸ்டர், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கா பாஸ்டர். இனிமேல் வருகிற ஒவ்வொரு ஆராதனை, இனிமேல் வருகிற ஆராதனை, ஒவ்வொரு ஆராதனைகளும் அற்புத அடையாளங்கள் நிறைந்த சாட்சிகள் நிறைந்த ஆராதனைகளாய் தேவர் மாற்றுவாராக. ஒவ்வொரு ஆராதனையும் பாஸ்டர் நான் சாட்சி சொல்லணும் பாஸ்டர், ஒவ்வொரு ஆராதனை கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, ரொம்ப கஷ்டத்துக்குள்ள இருந்தோம், அந்த கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கடன்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். கர்த்தர் எனக்கு பைக் கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, சொந்த வீட்டை கொடுத்தாரு, இடம் கொடுத்தாரு, குழந்தை பாக்கியம் கொடுத்தாரு, நன்மை கொடுத்தாரு, திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க செஞ்சார் என்று சாட்சிகளால் நிரம்பி இருக்க செய்வார். ஆமென். என் குடும்பம் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆராதனைகளும் அற்புதங்கள் அடையாளம் இருந்த ஆராதனைகளா இருக்க போகுது. ஆமென். ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் நீங்க மட்டும் வர மாட்டீங்க பாஸ்டர், கர்த்தரோட வார்த்தை கேட்டு நாங்க ஜெபம் பண்ண பாஸ்டர், எங்க குடும்பம் முழுவதும் கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க, எங்க தெரு முழுவதும் கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க, எங்க பகுதி முழுவதும் கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க. எல்லா ஜாதிகள் ஜனங்கள் தரலாய் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துற நாட்கள் சமயமா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கொண்டாட்டத்தின் மேல கொண்டாட்டத்தை கர்த்தர் உங்க வாழ்வில் கற்றிடுவாராக. ஆமென். கர்த்தரோட வார்த்தை உங்கள் வாழ்வில் வல்லமையான கிரியைகளை செய்வதாக. நம்ம எல்லாரும் எழுமி நின்று கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ரஹா ஜரா ஷாலா ராபா தாரா ஹாதா ராபா தாரா பாதா ராபா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? பெருக பண்ணுகிற ஆண்டவர். அவர் உன்னை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று வாசித்தோம். நம்ம வாழ்வில் இருக்க எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவாராக. உன் சிந்தை மாறட்டும், உன் வாயின் வார்த்தைகள் மாறட்டும். ஓ ரபா ஹாதா ராதா ராதா ரபா ஏ ஹலா வாயில தர எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என் சிந்தை மாறட்டும் ஆண்டவரே. நீர் என் சிந்தையில மாற்றத்தை கொடுக்க இந்த நடுவரே நான் விட்டு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாம ஹே என்ற எழுத்தை கொடுத்து அவன் சிந்தையை மாற்றினார். நீ ஆபிரகாம் இல்லப்பா, நீ ஆபிரகாம். ஓ ஏராபா தராபா. உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கர்த்தர் உங்க பேரோட கூட ஒரு ஹேவை சேர்க்கிறார். ரே ஹாலா ராபா டாபா. நீ தேவஜனம், நீ யெகோவாவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை, அவர் சொந்த ஜனம், அவரால் மீட்கப்பட்டவன், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். You are blessed and highly favored. Amen. Hallelujah. Hallelujah. ஏ லாரா கதா ராகா தாரா பாதா ராபா. பெருக்கத்தை அனுபவிக்கிற பாத்திரம் நீதான், பெருக்கத்தை அனுபவிக்கிற பாத்திரம் நீதான். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் மாத்திரம் அந்த அற்புதங்களை அடையாளங்கள் அதிசயங்களை அனுபவிக்கல. உன்னையும் அந்த பாத்திர வரிசையில அந்த லிஸ்ட்ல கர்த்தர் உன் பேரையும் சேர்க்கிறார். இன்றைக்கு உன் குடும்பத்தை சேர்க்கிறார், உன் சந்ததியை சேர்க்கிறார். நீயும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. வாயில் தன் சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. காலேப், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உங்க பேரை சொல்லுங்க. ஏ கபா 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 தரபா. உங்க பேரை சொல்லுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உண்மையில அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சம்பூர்ண நன்மை, அவருடைய கிருபை, அவருடைய உயர்வு, அவருடைய மேன்மை, அவருடைய அபிஷேகத்தை உண்மையில கட்டிட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இல்லையா ஹலா ராகா தர வாயில திறந்து அந்நிய பாஷைகளை பேசி, ஓ சமீபத்திற்கு மாத்திரமல்ல அவர் தூரத்திற்கு தேவனாய் இருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல மகளே மகனே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற வேலைகளை ஆன்லைன்ல ஆராதிச்சு கொண்டிருக்க தேவஜனமே, தூர தேசத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இப்போது உன்னை சந்திக்கிறது, கர்த்தருடைய வசனம் இப்போது உன்னை சந்திக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இப்போது உன்னை நிரப்புகிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்புகிறது, அவருடைய அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. கர்த்தர் கோதுமையை கர்த்தர் கொடுக்கிறார், அவர் வார்த்தையை கொடுக்கிறார், அவருடைய திராட்சை ரசத்தை
பிரகாசத்தை, அவருடைய அபிஷேகத்தை உண்மையில வார்க்கிறார். எண்ணெய் என்பது அவருடைய அபிஷேகம். அவருடைய அபிஷேகம் வேறு பிரிக்கிற அபிஷேகம், உன்னை உருமாற்றுகிற அபிஷேகம், உன் வாழ்வில் இருக்கிற காயங்களை மாற்றுகிற அபிஷேகம், உன்னை தேவன் பயன்படுத்துகிற ஒரு அபிஷேகம். அவருடைய அபிஷேகத்தை உண்மையில் வார்க்கும் போது நீ அவருக்காய் பயனுள்ள பாத்திரமாய், அவருக்கு ஊழியம் செய்கிறவனாய், அவருக்கு ஊழியம் செய்கிறவளாய் நீ மாறுவாய். உன் பிள்ளைகள் மாறுவார்கள், உன் குடும்பம் மாறும். கர்த்தர் மாற்றத்தை, மறுரூபத்தை கட்டளிடுகிறார். ரிஹாலா ரஹா தரபா, கோதுமையை அவர் கொடுக்கிறார். ஏ லாரா காதரபா, திராட்சரசத்தை கொடுக்கிறார், எண்ணெயை கொடுக்கிறார். ஏ லாலா பார், எல்லாரும் இணைந்து கர்த்தர் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவர் ஆராதிக்கலாமா? எல்லா காதரபா டா ரகா லாபா ஷபா, கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விசேஷித்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி. கைகளை உயர்த்தி கத்தரை ஆராதிங்க பார்க்கலாம், கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போது ஜபிக்கிற வேலைகள் ஒரு வல்லமையான பிரசன்னம், ஒரு அபிஷேகம், ஒரு மகிமை. அவர் கோதுமையை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையோட சந்திக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ளதான் உனக்குரிய எல்லா அதிசயங்கள் அடங்கி இருக்குது. அவர் அனுப்புகிற வார்த்தைக்குள்ளதான் உனக்குரிய அற்புதங்கள் அடங்கி இருக்குது. அவர் அனுப்புகிற வார்த்தைக்குள்ளதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சம்பூர்ண நன்மைகள் அடங்கி இருக்கிறது. ஏ கத்தாபாரா, ஏ லகா ரபா டாபா, அவருடைய ரேமா வார்த்தைகள், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் உனக்கு நேராக வருகிறது. மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். ஏல் கம்பா கபா கபா லபா தாபா 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 ராபா டாபா எல்லா ராபா டா ராபா. அவருடைய கரம் உன்மேல் வருகிறது, உன்மேல் அவருடைய அணுக்கரம் வருகிறது. எல்லார் கண்களும் கத்த தயவை இரக்கத்தை கிடைக்க பண்ணுகிறா. ஏ லபா தாரா பாரா பாடா ராபா டா ராபா. உன் ஜபங்களுக்கெல்லாம் பதில் வருகிறது, உன் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் வருகிறது. வல்லமாய் 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 அணுக்கரம் உனக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆராதிச்சு கொண்டு இந்த ஜெப வேலை இணைந்திருக்கிறேன். எல்லா தேவ ஜனங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வானத்தையும் பூமியை உடையவராக உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனங்கள் மேல் வந்து இறங்குவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் பெருவெள்ள இறைச்சல் போல, மழையை போல, பறவை போகிற ஆறுகள் பாய்வது போல இவர்கள் மேல ஒரு நதியாய் அபிஷேக வல்லமை மழையாய் இறங்குவதாக. என்னுடைய ஜனங்களை கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களை மீட்கப்பட்டவர்ல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால, உம்முடைய நாமத்தினால இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, நன்மையோடு இருப்பார்களாக, கிருபையோடு இருப்பார்களாக. உச்சிதமான கோதுமையினால, கண்மலையின் தேனினால இவர்களை திருப்தியாக்குவீராக. கழுகுக்கு சமானமாய் இவர்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆவதாக. கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்களாக. இவர் வாழ்வுகள் எல்லா தடைகள் உடைவதாக. சிறை வாழ்வுகள் மாறுவதாக. திறக்கப்பட்ட வாசல்கள் உண்டாவதாக. ஓபன் டோர்ஸ், ஓபன் டோர், புதிய வாசல்கள் திறப்பதாக. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதாக. அடைக்கப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இயேசுவின் நாமத்தினால திறப்பதாக. நன்மைகள் திறப்பதாக. இவர்கள் வாசல்கள் அண்டையில் வந்து கதவை தட்டுவதாக. கர்த்தருடைய கனம் இவர்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய உயர்வு உண்டாவதாக. கர்த்தருடைய மேன்மை உண்டாவதாக. கர்த்தர் திராட்சரசத்தினால இவளை ஆதரிப்பீராக. கர்த்தருடைய கரம் உயர்த்துவதாக. ஆசாரிகள் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன் என்ற வார்த்தையின்படி இவங்க ஆத்துமாவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை பிரவேசிப்பதாக. கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவீராக. உம்முடைய ஜனங்கள் நீர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவர்களுக்குள்ள அந்த திருப்தி உண்டாவதாக. இவங்க எதிர்பார்க்கிற எல்லா காரியங்கள் நிறைவேறுவதாக. தடைகள் எல்லாம் மாறுவதாக. இவங்க எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவீராக. உம்முடைய கரவளை ஆசீர்வாதத்தை மேன்மையாக்குவதாக. கர்த்தருடைய நாமத்தில் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இம்மைக்கும் மறுமைக்குரிய எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக.
குறைவை காணாதிருப்பார்களாக. ரேஹா தரா வதராபா தராபார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே இவர்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால நிறைவாக்குவீராக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கர்த்தருடைய சமூகம் பிரசன்னம் இவர்களோடு இருந்து வல்லவரும் கிரியைகளை செய்வதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவ. கர்த்தர் தமது முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். மகிமை, கிருபை, உயர்வு, புகழ்ச்சி, மேன்மை இவளுக்கு உண்டாவதாக. திரியேக தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தைகளை கூறுகிற வேளையில் உங்க மேல அபிஷேகம், வல்லமை, மகிமை இறங்கி இருக்குது. ஆமென். உங்க வாழ்வில் மாற்றங்களை